சிக்ஸ்த் ஒன் பாருங்கப்பா. இப் tk அதாவது kth term is the tk is the kth term of a gp and then show that tn minus k tn plus k also form a gp. tn minus k tn plus k அதாவது n minus kth term nth term n plus kth term also form என்னது அது வந்து ஜிபியை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். k is any positive integer. சார் kth term of gp kth term nth termனா a into r power n minus 1 இருக்குமா? அப்போ kth term tk is equal to a into r power k minus 1. அப்போ n minus kth term எப்படி வரும்? n இருக்குல்ல n minus k போடணும். அப்போ a into r power n minus 1 போல் n கூட n minus k minus 1 nth term ஒரு ஃபார்ம் தெரியும் a into r power n minus 1. அப்போ n plus kth term எப்படி இருக்கும்? a into r power n கூட n plus k minus 1 போட்டுக்கலாமா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? n minus k term k nth term n plus k term r in gp ன்னு ப்ரூவ் பண்ணணுமா? a, b, c r in gp அப்படின்னா ஃபார்முலா என்ன? b square equal to ac. அப்போ என்ன வரும்? tn square is equal to tn minus k into tn plus k. அதாவது செகண்ட் டைமை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு டைமையும் தேர்ட் டைமையும் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது b square equal to ac. அப்போ tn square is equal to tn minus k tn plus k. இப்போ tn square is equal to tnங்கிறது என்னது? ar power n minus 1. அப்போ ar power n minus 1 the whole square. ஸ்கொயரை தனித்தனியாக இருக்கணும். a square into r power 2n minus 2 ஆயிருமா? ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். tn minus k tn plus k. tn minus kங்கிறது a into r power n minus k minus 1. n plus kங்கிறது a into r power n plus k minus 1. a into a square. அப்போ பேஸ் ரெண்டு இருந்து பவர் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ n plus n 2n minus k plus k கேன்சல் ஆயிரும். -1 -1 -2. அப்போ a square into r power 2n minus 2. அப்போ இது ரெண்டு எப்படி ஈக்குவலாக இருக்கா? அப்போ ரைட் சைடு ரெண்டு ஈக்குவலாக லெஃப்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக. அப்போ tn square is equal to tn minus k into tn plus k. ஸோ tn minus k tn plus k r என்னது? ஜிபியா? ஓகேவா? அடுத்து செவன்த் சம் பாருங்கள். இப்போ a, b, c r in geometric progress gp and if a power 1 by x equal to b power 1 by y is equal to c power 1 by z, then prove that x, y, z are in AP ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா? ஓகே, a, b, c r in gp ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ a power 1 by x and b power 1 by y is equal to c power 1 by z equal to ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கலாமா? a power 1 by x equal to k அப்படின்னா a is equal to k power x. b power 1 by y is equal to k அப்படின்னா b is equal to k power y. c power 1 by z is equal to k அப்படின்னா c is equal to k power z. ஓகே, இப்போ a, b, c r in gpன்னு சொன்னால b square equal to ac. bன்னு சொல்லும்போது k power y. அப்போது p squareனா k power 2y. அதாவது k power y the whole square, that is k power 2y. ac aன்னு சொல்லும்போது k power x, cன்னு சொல்லும்போது k power z. பேஸ் ரெண்டு வந்து பவர் ஆட் பண்ணி அப்போ k power x plus z. k கேன்சல் ஆனால் பவர் ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். 2y is equal to x plus z. இப்போ 2y is equal to x plus z மீனிங் என்ன? x, y, z r in AP தானே? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எயித் ஒன். the am of டூ நம்பர்ஸ். ஏஎம்னா அரித்மெட்டிக் மீன். இப்போ ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்குப்பா. அதோடைய அரித்மெட்டிக் மீன்னா அர்த்தம் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். ஓகேவா? ஏஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எக்ஸீட்ஸ் தியர் ஜிஎம். ஜிஎம்னா ஜியாமெட்ரிக் மீன் அர்த்தம் பை 10 அண்ட் ஹச்எம்னா ஹார்மோனிக் மீன் அர்த்தம் பை 16. ஃபைண்ட் த நம்பர்ஸ். அதாவது ரெண்டு நம்பரோட ஏஎம் வந்து ஜிஎம்மை விட 10 அதிகமாக இருக்குது, ஹச்எம்மை விட 16 அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த டூ நம்பர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். லெட் த நம்பர்ஸ் பி ஏ அண்ட் அந்த டூ நம்பர்ஸ் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாமா? ஏயும் பியும் டூ நம்பர்ஸ் அப்படின்னா ஏஎம் வந்து ஏ ப்ளஸ் பியோட பை 2, அதை எக்ஸ்னு வச்சுக்கோ. ஜிஎம் வந்து அதை ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் ஏபி அதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஹச்எம் சீக்வல் ஃபார்முலா என்ன? 2ab பை a ப்ளஸ் பி. ஓகேவா? ஆமாம், அதுப்பா a, b ரெண்டு நம்பர்ஸோட ஏஎம் வந்து ஃபார்முலா a ப்ளஸ் பியோட பை 2, ஜிஎம் வந்து ரூட் ஆஃப் ஏபி, ஹச்எம் வந்து 2ab பை a ப்ளஸ் பி. அப்போது a ப்ளஸ் பியோட பை 2 எக்ஸ்னும் ஏ ரூட் ஆஃப் ஏபி ஒய்ன்னு எடுத்துகிட்டு அப்படின்னா அப்போ 2ab பை a ப்ளஸ் பி உனக்கு என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் தான் வரும். எப்படி? இந்த இடத்துல பார்த்துங்க, 2ab இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஒய் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ ஏபிக்கு ஒய் ஸ்கொயர் வந்துடுமா? ஓகேவா? அடுத்தபடியாக இந்த ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் 2xன்னு வரும்.
அப்போ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் 2y ஸ்கொயர்டு பை 2xன்னு வரும்பா. 2 கேன்சல் ஆயிரும். ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸுங்கிறது ஹெச்எம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎம் வந்து ஜிஎம்மோட 10 அதிகம். அப்போ ஏஎம் மைனஸ் ஜிஎம் 10 ஏஎம் எக்ஸு ஜிஎம் ஒய். ஸோ ஈக்குவல் டு 10 எக்ஸ் ஈக்குவல் 10 ப்ளஸ் ஒய்யா. அதே மாதிரி ஏஎம்மோட ஹெச்எம் வந்து ஹெச்எம்மோட 16 அதிகம். அப்போ ஏஎம் மைனஸ் ஹெச்எம் ஈக்குவல் டு 16. ஏஎம்ங்கிறது எக்ஸு ஜிஎம்ங்கிறது ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. எக்ஸ் எழுச்சி கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஈக்குவல் டு 16 எக்ஸா. உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும். எக்ஸ் என்னது 10 ப்ளஸ் ஒய்யா. அப்போ 10 ப்ளஸ் ஒய் கொடுங்க. 10 ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16 இன்ட்டு 10 ப்ளஸ் ஒய்யா. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4y ஈக்குவல் டு 16 வரும். ஒய் ஈக்குவல் டு 15. ஒய் ஈக்குவல் டு 15 சொல்லி இந்த எக்ஸில் போட்டால் 10 ப்ளஸ் 15 25. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து அது 25. இந்த இடத்துல பாருங்கள், a + b / 2 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கா. இந்த எக்ஸுக்கு 25 போடுங்க. a + b = x. அப்போ a + b / 2 a + b / 2 is equal to xல எக்ஸுக்கு 25 போடுங்க. அப்போ a + b = 50. a = 50 - 50 50 - b. அடுத்து ரூட் ஆஃப் ab is equal to y. அப்போ y வேல்யூ வந்து 15. இப்போ ab is equal to 220. ஸ்கொயரிங்காக போச்சு 225. உங்களுக்கு a தான் தெரியும். 50 - b 50 - b into b is equal to 225. அப்போ 50b - b square is equal to 225. b square minus 50b plus 225 is equal to 0. ஒரு quadratic equation அடிக்க மல்டிப்ளை பண்ணால் 225 ஆட் பண்ணால் -50. ஸோ 2 நம்பர்ஸ் வந்து -5 -45 b - 5 b - 45 equal to 0. b is equal to 5 or 45. அப்போ b வந்து 5 or 45னா a வந்து அந்த 45 or 5. அப்போ hence the numbers are 5 and 45. ஓகேவா. தேங்க்யூ.